ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரேயோட இண்டெக்ஸ வந்து எப்படி வந்து கீயா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ப அ அதே கீ பத்தி தான் பார்த்தோம். பட் அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதோட கன்டினியூஷன் தான் வந்து இது. இஃப் இன் கேஸ் அந்த வீடியோவ நீங்க பார்க்கலன்னா, நான் ஃபுல் சீரிஸோட லிங்க்கும் தரேன். ஃபர்ஸ்ட்லேருந்து சீரிஸ ஃபாலோ பண்ணுங்க. இஃப் நாட் அந்த லிஸ்ட் அண்ட் கீஸோட வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஓகே. இன்கேஸ் இந்த வீடியோவ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ரியாக்ட்டோட சீரிஸ போய் செக் பண்ணுங்க. எங்களோட பேஜையும் செக் பண்ணுங்க. ஸோ கம் ஆன் லெட்ஸ் கெட் இன்டூ தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட ஒரு சிம்பிள் அரே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். இருக்கிற அரேவே தான் யூஸ் பண்றேன். பட் டேட்டா மட்டும் மாத்திக்கிறேன். இப்போ வந்து வித் 3 நேம்ஸ் கால்ட் ரீட்டா, கமா, பிரியா அண்ட் கமா, சீதா. லைக் தட் 3 நேம்ஸ் குடுத்துருக்கேன். இப்போ வந்து சேம் இந்த பெர்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேப் பண்ணியிருக்கோம். அந்த பெர்சனோட நேம் தான் பிரிண்ட்டும் பண்றோம். இப்போ வந்து இந்த ஏஜ்லாம் நமக்கு வராது. ஜஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பெர்சன் டாட் மேப் பெர்சன்ஸ் ஜஸ்ட் பெர்சன்ஸ். ஓகே. ஸோ அந்த பெர்சனா இப்போ வந்து நமக்கு என்ன வரணும்னா, ஐ எம் ரீட்டா, ஐ எம் பிரியா, ஐ எம் சீதான்னு சொல்லி அவுட்புட் வரணும். இந்த அபவுட் காம்பவுண்ட் வந்து நான் ஆல்ரெடி இங்க இம்போர்ட் பண்ணி கால் பண்ணியிருக்கேன் app.jsல. இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ எம் ரீட்டா, ஐ எம் பிரியா, ஐ எம் சீதான்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கன்சோல் போயிடுறேன். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இங்க கீயா என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த நேம தான் பாஸ் பண்ணியிருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி கீல பாஸ் பண்றது வந்து யூனிக்கா இருக்கணும். இப்போ இன்னொரு சினாரியோ நான் வைக்கிறேன். இப்போ வந்து நான் சேம் நேம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரே நேம் வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ, இப்ப இந்த சினாரியோல இந்த வேல்யூ வந்து யூனிக் கிடையாது. இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோன்றபோது என்ன எரர் அடிக்கும்னு பாருங்க. பார்த்தீங்களா? ரீட்டான்றது வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லி எரர் வந்திருக்கு. ஸோ, இஃப் இன் கேஸ் இந்த நேம் யூனிக்கா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரேயோட இண்டெக்ஸையே யூஸ் பண்ணலாம். ஸோ, அது எப்படி பண்ண போறோம்னா, பெர்சன் கமா இண்டெக்ஸ். இப்ப ஜஸ்ட் இந்த இண்டெக்ஸ வந்து நான் வந்து கீழ யூஸ் பண்ண போறேன். இண்டெக்ஸ் எப்பயும் யூனிக்கா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து இத ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த எரர் போயிடுச்சு. பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு யூனிக்கா தான் இருக்கும். இப்ப இது என்ன சினாரியோல இந்த இண்டெக்ஸ நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃபால்ட்டா வந்து அரேல வந்து இந்த வேல்யூஸ் தான் வரும். இண்டெக்ஸ் ஒரு அரே கூட எம்ப்டியா இருக்காது. அரேல வந்து எந்த வேல்யூவும் எம்ப்டியா வராதுன்ற பட்சத்தில, நீங்க வந்து இண்டெக்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் இந்த அரேல ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து எனக்கு எம்ப்டியா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப அதுக்கும் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடும் இல்லையா? அந்த மாரி டைம்ல நீங்க அரேல இருக்க ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது? யூனிக் வேல்யூஸ் லைக் நேமா இருக்கலாம், இல்ல ஏஜா இருக்கலாம், இல்ல அரேலயே வர ஐடியா இருக்கலாம். அந்த மாரி இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சினாரியோஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒண்ணு பை யூசிங் இண்டெக்ஸ். இன்னொன்னு வந்து அரேல இருக்க வேல்யூஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.